நான் அவளுடைய குரலை கேட்ட அந்த நொடி ஒரு உற்சாக உணர்வை நான் உணர்ந்தேன். வேலைவாய்ப்பு கிடைத்த அந்த நொடி நான் மிகவும் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் உணர்ந்தேன். சம்பளம் கிடைத்த அந்த நொடி என்னுடைய சேமிப்பு கணக்கில் கொஞ்சம் பணம் போடுவேன். செய்தியை கேட்ட அந்த நொடி அவளுடன் பேசுவதை நிறுத்தினேன். நான் அவளுடைய குரலை கேட்ட அந்த நொடி நான் ஒரு உற்சாக உணர்வை உணர்ந்தேன். இந்த சென்டென்ஸில் மட்டும் இல்லை, எல்லா சென்டென்ஸ்லேயும் ஒரு காமனான அந்த நொடியை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த அந்த நொடி அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் மோமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி தானே? த மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நொடி மட்டும்தான் இதுக்கு அர்த்தமா அப்படின்னாலும் ஒன்று சொல்கிறேன். அந்த நொடி, அந்த தருணம், அந்த நேரத்தில், அந்த கனப்பொழுதில், இப்படி எந்த வார்த்தைகளை வேணாலும் நீங்கள் இந்த இடத்துல போடலாம். ஸோ அந்த நொடியில், அந்த தருணத்தில், அந்த நேரத்தில், அந்த கனப்பொழுதில் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணாலும் த மூமெண்ட் அதை யூஸ் பண்ணி நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். சரி, ஓகே. இந்த இடத்துல நான் அந்த நொடி அப்படின்னு சொல்லியிருக்கோம். சில நேரங்களில் நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா, அவளை பார்த்த அந்த நொடியில் எனக்கு பிடிச்சி போச்சு, அவள் குரலை கேட்ட அந்த நொடி எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. இப்படி அதாவது ஒரு ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்டில் அந்த விஷயம் நடக்குது இல்லையா? அந்த நொடி, அந்த நொடி, அந்த தருணம், அந்த நேரம், ஓகேயா, அதெல்லாம் நம்ம சொல்லுவோம். இதை வச்சு எப்படி நம்ம இப்போ லாங் சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஸோ சிம்பிள், ரொம்ப இது காம்ப்ளிகேட்டட் கிடையாது. எப்படி ஃபார்ம் பண்ணலான்னு மட்டும் பாருங்கள். சென்டென்ஸு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். எப்படி? நான் அவளுடைய குரலை கேட்ட அந்த நொடி, இதை ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஆகும். நான் ஒரு உற்சாக உணர்வை உணர்ந்தேன் அப்படிங்கிறது செகண்ட் சென்டென்ஸ் ஆகும். நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி அந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிவிட்டு தென் வி ஆர் கோயிங் டு merge it. ஓகே, ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம், merge பண்ண போகிறோம். ஸோ சிம்பிள் இல்லையா? ஸோ இப்போ சென்டென்ஸ் மேக் பண்ணலாமா? நான் அவளுடைய குரலை கேட்ட அந்த நொடி, அந்த நொடிக்கு என்ன இங்கிலீஷில்? த மோமெண்ட். ஓகே, நான் அவளுடைய குரலை கேட்டேன்னு மாற்றுங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், அவளுடைய குரலை கேட்டேன். அப்போ நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஐ. அப்போ வேர்ப் என்ன? ஹர்ட். அதாவது ஏன் ஹர்டுன்னு சொன்னேன், அதாவது இது பாஸ்ட் டென்ஸ். குரலை கேட்டேன்னு மாற்றுங்க, சரியா? நான் அவள் குரலை கேட்டேன்னு மாற்றும் போது கேட்டல் அப்படிங்கிறதுக்கு ஹியர், அதாவது வாய்ஸை கேட்குறது, சரியா? அப்போ ஹர்ட், HEARD, ஹியர்ட். ஓகே, அவளோட சவுண்டை நான் கேட்டேன், ஹியர்ட். ஓகே, எதை கேட்டேன்? ஹர் வாய்ஸ், அவளுடைய குரல், ஹர் வாய்ஸ். ஓகே, இப்போது இந்த மொமெண்ட் அப்படிங்கிற த மோமெண்ட்டை முன்னாடி கொண்டு வாங்க. த மோமெண்ட் ஐ ஹர்ட் ஹர் வாய்ஸ், த மொமெண்ட் ஐ ஹர்ட் ஹர் வாய்ஸ், இதை ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணிட்டோம், அப்படி தானே? இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு கார்னரில் வச்சுட்டு செகண்ட் சென்டென்ஸ் மேக் பண்ணலாமா? ஓகே, இப்போ என்ன வரும்? நான் ஒரு உற்சாக உணர்வை உணர்ந்தேன். இது கூட நம்ம சொல்லுவோம்ல, நிறைய இடங்களில் இதை சொல்லும்போது சூப்பர் வாய்ஸ், அதை கேட்டாலே சந்தோஷமாக, சில பேரோட வாய்ஸ் கேட்கும்போது நம்மளை அறியாமல் நம்ம அதாவது மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க பேசுகிறது நம்ம கேட்டுகிட்டே இருக்கலாம் போல் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட இடங்களை தான் இப்போ சொல்லிகிட்ருக்கோம், சரியா? அதை பற்றி பேசிகிட்ருக்கோம். அப்போது நான் ஒரு உற்சாக உணர்வை உணர்ந்தேன்னு வந்திருக்கு. நான் அப்படிங்கிறதுக்கு ஐ. இந்த இடத்துல ஒரு உற்சாக உணர்வு அப்படிங்கிறது, ஒரு உற்சாகம் அப்படிங்கிறது ஒரு எமோஷன், ஒரு விதமான எமோஷன்ஸ் தானே, அதை நம்மளால் உணர தான் முடியும் இல்லையா? டச் பண்ண முடியாதுல்ல? ஸோ நான் ஒரு உற்சாக உணர்வை உணர்ந்தேன். அந்த ஒரு உற்சாக உணர்வு அப்படிங்கிறதுக்கு சென்ஸ், உணர்வு அப்படிங்கிறதுக்கு சென்ஸ். உற்சாக உணர்வு அப்படின்னு வரும்போது சென்ஸ் ஆஃப் எக்ஸைட்மெண்ட்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? சென்ஸ் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். உணர்ந்தேன், இது என்ன டென்ஸு? இது பாஸ்ட் டென்ஸில் இருக்கு. அப்போது ஃபீலோட பாஸ்ட், அதாவது ஃபீல் அப்படின்னா உணர்தல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபீலோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? ஃபெல்ட். அப்போது எப்படி ஒரு சென்டென்ஸு? முதல்ல சப்ஜெக்ட் கொண்டு வாங்க. நான் அப்படிங்கிறது ஐ, வேர்ப் என்ன? உணர்ந்தேன், ஐ ஃபெல்ட். ஓகே, எதை உணர்ந்தேன்? ஒரு உற்சாக உணர்வை உணர்ந்தேன். ஐ ஃபெல்ட் அ சென்ஸ் ஆஃப் எக்ஸைட்மெண்ட். இப்போ செகண்ட் சென்டென்ஸும் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த ரெண்டு சென்டென்ஸையும் நம்ம merge பண்ண போகிறோம். எப்படின்னு பண்ணலாமா? ஓகே, த மொமெண்ட் ஐ ஹர்ட் ஹர் வாய்ஸ்,
Okay, the moment I heard her voice, I felt a sense of excitement. I felt a sense of excitement அப்படின்னா நான் அவளுடைய குரலை கேட்ட அந்த நொடி, நான் அவளுடைய குரலை கேட்ட அந்த தருணம், நான் அவளுடைய குரலை கேட்ட அந்த கணப்பொழுது நான் உற்சாகமாக உணர்ந்தேன். Okay, the moment I heard her voice, I felt a sense of excitement. Okay, புரிஞ்சுதா? Got it? Shall we move to the next sentence? எனக்கு வேலை வாய்ப்பு கிடைத்த அந்த நொடி நான் மிகவும் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் உணர்ந்தேன். கண்டிப்பாக கல்லூரி படிப்பு முடித்து நம்மை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வது முக்கியமாக வேலைவாய்ப்பு. நல்ல வேலைவாய்ப்பு அமைந்துச்சுன்னா லைஃப் வில் கோ வெரி ஸ்மூத்லி, அப்படி தானே? சரி, இப்போ நம்ம மேட்ருக்குள்ளே வருவோம். இந்த சென்டென்ஸில் எனக்கு வேலை வாய்ப்பு கிடைத்த அந்த நொடி, அதையும் ப்ளஸ் நான் மிகவும் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் உணர்ந்தேன் அந்த சென்டென்ஸையும் ரெண்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஓகேயா? மொதல் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து எனக்கு வேலை வாய்ப்பு கிடைத்த அந்த நொடி. அந்த நொடிக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா, த மோமெண்ட். ஓகே, இந்த சென்டென்ஸில் எனக்கு அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, இந்த எனக்கு அப்படிங்கிறதுக்கு மீ அப்படின்னு போடக்கூடாது. இந்த சென்டென்ஸுக்கு நம்ம ஐ தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா த மோமெண்ட் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் வர்றது மீ அப்படின்னு வரக்கூடாது, சப்ஜெக்ட் ஐயா தான் வரணும். சரியா? நெக்ஸ்ட்டு வந்து வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்புக்கு இங்கிலீஷில் என்ன? த ஜாப் ஆஃபர். த ஜாப் ஆஃபர் இல்லையா? கிடைத்தது. ஓகே, எனக்கு வேலைவாய்ப்பு கிடைத்ததுன்னு சென்டென்ஸை மாற்றுங்க. சரியா? எனக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தது அப்படின்னா, ஸோ இப்போ இந்த கிடைத்தது அப்படிங்கிறது, அதாவது கிடைக்கிறது, பெறுவது, இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன வேர்பு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கெட் அப்படிங்கிற வேர்பு யூஸ் பண்ணுவோம். இங்கே கிடைத்தது அப்படிங்கிறதுனால அது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம காட் அப்படின்னு போடணும். அப்போ சென்டென்ஸ் எப்படி வரும்? முதல்ல த மோமெண்ட் கொண்டு வாங்க, த மோமெண்ட், தென் சப்ஜெக்ட் என்ன? ஐ, அப்புறம் வேர்ப் என்ன? காட், ஆப்ஜெக்ட் என்ன? த ஜாப் ஆஃபர். ஓகே, த மோமெண்ட் ஐ காட் த ஜாப் ஆஃபர், த மோமெண்ட் ஐ காட் த ஜாப் ஆஃபர். இதை அப்படியே ஒரு சென்டென்ஸை நம்ம மேக் பண்ணிட்டோம். இதை எடுத்துகிட்டு போய் ஒரு கார்னரில் வச்சுட்டு நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம் வாங்க. நான் மிகவும் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் உணர்ந்தேன். இந்த சென்டென்ஸில் நான் அப்படிங்கிறதுக்கு ஐ, உணர்ந்தேன் அதாவது அதை ஃபீல் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ஃபீல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே உணர்ந்தேன் சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. வேலை கிடச்சிருச்சு, நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா ஃபெல்ட். ஃபெல்ட், ஃபீலோட பாஸ்ட் டென்ஸ் ஃபெல்ட். அப்புறம் என்னது? பெருமையாக. பெருமைக்கு என்ன இங்கிலீஷில்? ப்ரவுட். ஓகே, சந்தோஷத்துக்கு ஹாப்பி. இந்த இடத்துல ஒரு இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக மிகவும் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, அப்போ அங்கே என்ன போடணும்? நம்ம வெரி அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணுறது? ஓகே, முதல்ல சப்ஜெக்ட் கொண்டு வாங்க ஐ, அடுத்து வேர்ப் என்ன? ஃபெல்ட். ஓகே, அதாவது அதுக்கப்புறமா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஐ ஃபெல்ட், மிகவும் கொண்டு வாங்க வெரி, ஐ ஃபெல்ட் வெரி ப்ரவுட். இங்கே ரெண்டு விஷயம் இருக்கிறதுனால ப்ரவுட் ஹாப்பின்னு போட்டக்கூடாது, ப்ரவுட் அண்ட் ஹாப்பி அப்படின்னு மென்ஷன் பண்ணோம். ஐ ஃபெல்ட் வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ரெண்டு சென்டென்ஸையும் என்ன பண்ண போகிறோம்? மிங்கிள் பண்ண போகிறோம், மர்ஜ் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாமா? த மோமெண்ட் ஐ காட் த ஜாப் ஆஃபர். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் த மோமெண்ட் ஐ காட் த ஜாப் ஆஃபர். செகண்ட் சென்டென்ஸ் ஐ ஃபெல்ட் வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி. ஐ ஃபெல்ட் வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி. அப்படின்னா எனக்கு வேலைவாய்ப்பு கிடைத்த அந்த நொடி நான் மிகவும் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் உணர்ந்தேன். எனக்கு வேலைவாய்ப்பு கிடைத்த அந்த நொடி நான் மிகவும் சந்தோஷமாகவும் அல்லது பெருமையாகவும் சந்தோஷமாகவும் உணர்ந்தேன். இதுக்கான டிரான்ஸ்லேஷன், த மோமெண்ட் ஐ காட் த ஜாப் ஆஃபர் ஐ ஃபெல்ட் வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி. ஓகே, காட் இட்? ஷால் வி மூவ் டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? எனக்கு சம்பளம் கிடைத்த அந்த நொடி என்னுடைய சேமிப்பு கணக்கில் கொஞ்சம் பணம் போடுவேன். எனக்கு சம்பளம் கிடைச்ச உடனே அடுத்த நொடி என்னோட வேலை சேவிங்ஸில் கொஞ்சம் பணத்தை போடுறது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது மோஸ்ட் காமன்லி யூஸ்டு சென்டென்சஸ் தானே. இதை எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ப்ரீவியஸ் சென்டென்சஸ் மாதிரியே நம்ம என்ன பண்ண போகிறோம்? சென்டென்ஸை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சென்டென்ஸாக மேக் பண்ணிவிட்டு தென் வி ஆர் கோயிங் டு மர்ஜ் த சென்டென்சஸ். அது ப்ரீவியஸ் சென்டென்ஸ் மாதிரியே தான் இதையும் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு சம்பளம் கிடைத்த அந்த நொடி
ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாகவும் என்னுடைய சேமிப்பு கணக்கில் கொஞ்சம் பணம் போடுவேன் அப்படிங்கிறத செகண்ட் சென்டென்ஸாகவும் மேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், we are going to merge it. ஓகே, எனக்கு சம்பளம் கிடைத்த அந்த நொடி, அந்த நொடி அப்படிங்கிறதுக்கு த மோமெண்ட், எனக்கு அப்படிங்கிறதுக்கு மீ கிடையாது. நம்ம ப்ரீவியஸ் சென்டென்ஸில் பார்த்த மாதிரியே இந்த மீக்கு பதிலாக ஐ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்னுடைய சம்பளம், மை சேலரி, என்னுடைய சம்பளம்க்கேன மை சேலரி. கிடைத்த அந்த நொடி, அதாவது ஒவ்வொரு மாதமும் நீங்கள் சம்பளம் பெறுறீங்க இல்லையா, அப்போது நீங்கள் சொல்லணும் பெறுதல், கிடைத்தல் அப்படிங்கிறதுக்கெலாம் ஒரு வேர்ப் இருக்குது, கெட் இல்லையா. இது நீங்கள் சிம்பிளாகவே, இது சிம்பிள் ப்ரெசண்ட்டாகவே நீங்கள் கன்வே பண்ணலாம், கெட்டாகவே போட்டுக்கலாம். அப்போ சென்டென்ஸ் எப்படி வரும், த மோமெண்ட் ஃபஸ்ட்டு, ஓகே, அடுத்து சப்ஜெக்ட் ஐ, ஓகே, தென் கெட், நெக்ஸ்ட் மை சேலரி. ஐ வந்து சப்ஜெக்ட், கெட்டுங்கிறது வேர்பு, மை சேலரிங்கிறது ஆப்ஜெக்ட் இல்லையா. அப்போ சென்டென்ஸ் எப்படி வந்திருக்கு, த மோமெண்ட் ஐ கெட் மை சேலரி. இப்போ இதை நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக மேக் பண்ணிட்டோம். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு கார்னரில் வச்சுட்டு செகண்ட் சென்டென்ஸ் மேக் பண்ணலாமா? ஓகே, என்னுடைய சேமிப்பு கணக்கில் நான் கொஞ்சம் பணம் போடுவேன். சென்டென்ஸ் பெருசாக லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஸோ ஈஸி டு மேக். ஓகே, நான் கொஞ்சம் பணம் போடுவேன், அதை நீங்கள் கொண்டு வாங்க. நான் அப்படிங்கிறதுக்கு ஐ இல்லையா, போடுவேன், இந்த போடுறது அப்படிங்கிறதுக்கெலாம் புட் அப்படின்னு சொல்கிறது. சென்டென்ஸ் வந்து இந்த சென்டென்ஸ் எதில் இருக்குது அப்படின்னா ஃப்யூச்சராகவும் நீங்கள் கன்வே பண்ணலாம், ப்ரெசென்ட்லேயும் நீங்கள் சொல்லலாம். ஏன்னா மந்த்லி நீங்கள் போடுறீங்க இல்லையா, ஓகேயா. அப்போ நீங்கள் மந்த்லி இது ரொட்டீனாக இருக்கிறதுனால நான் வந்து இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான் ப்ரெசென்ட்லேயும் கன்வே பண்ணுவேன், அல்லது நான் ஃப்யூச்சரில் சொன்னாலும் சொல்லுவேன். நான் இந்த இடத்துல ஃப்யூச்சரில் சொல்ல போகிறேன், ஐ வில் புட்டுன்னு போட போகிறேன். நான் போடுவேன், ஐ வில் புட். எதை போடுவேன், கொஞ்சம் பணம். கொஞ்சம் பணம்கான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சம் மணி. அடுத்து இங்கே சேமிப்பு கணக்கு, என்னுடைய சேமிப்பு கணக்கு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் மை சேவிங்ஸ் அக்கவுண்ட், என்னுடைய சேமிப்பு கணக்கு. அதுக்கு என்ன, மை சேவிங்ஸ் அக்கவுண்ட்ஸ். இங்கே இல் வந்திருக்கு இல்லையா, இந்த இல்லுக்கு வந்து இந்த இடத்துல இன்டூ போடணும். நம்ம இன்டூ வச்சு நிறைய சென்டென்சஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம், சரியா. இந்த இடத்துல இன்டூ தான் போடணும். அப்போ சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு பாருங்கள். முதல்ல நான் போடுவேன் கொஞ்சம் பணம் அப்படின்னு கொண்டு வரணும். ஐ, ஓகே, நெக்ஸ்ட்டு வில் புட், ஓகே, சம் மணி, ஓகே, ஐ வில் புட் சம் மணி, ஓகே. அடுத்து இன்டூ கொண்டு வாங்க, இன்டூ மை சேவிங்ஸ் அக்கவுண்ட். இப்போ செகண்ட் சென்டென்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம், ஐ வில் புட் சம் மணி இன்டூ மை சேவிங்ஸ் அக்கவுண்ட். இப்போ என்ன பண்ண போகிறோம், ரெண்டு சென்டென்ஸையும் மர்ஜ் பண்ண போகிறோம். எப்படி, ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க, த மோமெண்ட் ஐ கெட் மை சேலரி, ஓகே. அடுத்து I will put some money into my savings account. அப்படின்னா எனக்கு சம்பளம் கிடைத்த அந்த நொடி என்னுடைய சேமிப்பு கணக்கில் நான் கொஞ்சம் பணம் போடுவேன். எனக்கு, அதாவது சம்பளம் கிடைத்த அந்த நொடி என்னுடைய சேமிப்பு கணக்கில் நான் கொஞ்சம் பணம் போடுவேன். இதற்கான டிரான்ஸ்லேஷன், த மோமெண்ட் ஐ கெட் மை சேலரி ஐ வில் புட் சம் மணி into my savings account. The moment I get my salary, I put some money, அல்லது I will put some money into my savings account. புரிஞ்சுச்சா? Got it? Understand? Shall we move to the next sentence? நான் அந்த செய்தியை கேட்ட அந்த நொடி அவளுடன் பேசுவதை நிறுத்தினேன். நம்மோடு இருக்கிற நபர்கள் நம்மை பற்றியே தப்பாக பேசினாங்க அப்படிங்கிறத நாம் கேள்விப்பட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நொடி அவங்க கூட பேசுகிறத நிறுத்திடுவோம். அப்படி தானே இந்த சென்டென்ஸ் கூட அப்படி தானே இருக்குது. இதை எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரீவியஸ் சென்டென்ஸ் மாதிரியே தான் சென்டென்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to split two sentences and then we are going to merge it. நான் அந்த செய்தியை கேட்ட அந்த நொடி, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். செகண்ட் சென்டென்ஸ், அவளுடன் பேசுவதை நான் நிறுத்தினேன். திஸ் இஸ் த செகண்ட் சென்டென்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? நான் அந்த செய்தியை கேட்ட அந்த நொடி. அந்த நொடி அப்படிங்கிறதுக்கு அவங்க எல்லாருக்கும் தெரியும், த மோமெண்ட் அப்படிங்கிறது அந்த நொடி. நான் அப்படிங்கிறதுக்கு ஐ.
அந்த செய்தி அப்படிங்கிறதுக்கு that நியூஸ். அப்புறம் கேட்டேன் அப்படின்னு மாற்றுங்க. கேட்டேன் என்ன பண்ணுறோம், அந்த செய்தியை ஃபஸ்ட்டு நம்ம கேட்குறோம் இல்லையா, கேட்டுறதுக்கப்புறம் தான் நம்ம பேசுகிறத நிறுத்துகிறோம். ஸோ அதனால் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹர்ட் அப்படின்னு சொல்லுங்கள். ஹர்ட், அது ஹியர் அப்படிங்கிறது கேட்குறது, ஹர்ட் அப்படின்னா கேட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகேயா? அப்போது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணலாம், த மொமெண்ட், சப்ஜெக்ட் என்ன ஐ, ஓகே, தென் வேர்ப் என்ன ஹியர்ட், தென் ஆப்ஜெக்ட் என்ன தட் நியூஸ். ஓகே, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எப்படி வந்திருக்கு, த மொமெண்ட் ஐ ஹர்ட் த நியூஸ், சாரி தட் நியூஸ், த மொமெண்ட் ஐ ஹர்ட் தட் நியூஸ். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் மேக் பண்ணிட்டோம். அதாவது நான் அந்த செய்தியை கேட்ட அந்த நொடி, அதை மேக் பண்ணியாச்சு. தென் இதை எப்படி எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு கார்னரில் வச்சுட்டு செகண்ட் சென்டென்ஸ் மேக் பண்ணலாமா, அவளுடன் பேசுவதை நான் நிறுத்தினேன். இப்போது இதில் சப்ஜெக்ட் என்ன, நான், வேர்ப் என்ன, நிறுத்தினேன். அப்போது சப்ஜெக்ட் கொண்டு வாங்க, நான் அப்படிங்கிறதுக்கு ஐ, என்னது என்ன பண்ணேன், நிறுத்தினேன். என்ன டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு. நிறுத்துறதுக்கான வேர்பு ஸ்டாப். அப்போது வேர்ப் என்ன வரும், ஸ்டாப்டு அப்படின்னு வரும். ஐ ஸ்டாப்டு. நான் எதை நிறுத்தினேன், பேசுகிறத நிறுத்தினேன். பேசுவதை அப்படின்னு வந்திருக்கிறதுனால டாக்கிங் அப்படின்னு சொல்லணும். டாக்கு கிடையாது, டாக்கிங் அப்படின்னு சொல்லணும். ஐ ஸ்டாப்டு டாக்கிங். ஓகே, யார்கிட்ட, அவளுடன். அவளுடன் வந்திருக்கிறதுனால வித் ஹேர், வித் ஹேர். அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி வரும், கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்ன ஐ, நெக்ஸ்ட் வேர்ப் என்ன ஸ்டாப்டு, ஓகே, தென் டாக்கிங், நெக்ஸ்ட்டு வித் ஹேர். ஐ ஸ்டாப்ட் டாக்கிங் வித் ஹேர் அப்படின்னா நான் அவளுடன் பேசுவதை நிறுத்தினேன். இப்போ ரெண்டு சென்டென்ஸையும் என்ன பண்ணோம், நம்ம மர்ஜ் பண்ணோம், அப்படி தானே. அப்போது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன வரும், த மொமெண்ட் ஐ ஹர்ட் தட் நியூஸ், த மொமெண்ட் ஐ ஹர்ட் தட் நியூஸ். செகண்ட் சென்டென்ஸ் என்ன, ஐ ஸ்டாப்ட் டாக்கிங் வித் ஹேர், ஐ ஸ்டாப்ட் டாக்கிங் வித் ஹேர். நான் அவளுடன் பேசுவதை நிறுத்தினேன். ஓகே, அப்போ சென்டென்ஸ் எப்படி வந்திருக்கு, நான் அந்த செய்தியை கேட்ட அந்த நொடி அவளுடன் பேசுவதை நான் நிறுத்தினேன். இதுக்கான டிரான்ஸ்லேஷன், த மோமெண்ட் ஐ ஹேட் தட் நியூஸ் ஐ ஸ்டாப்ட் டாக்கிங் வித் ஹேர். ஓகே, காட் இட்? புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்? நான் அவளை சந்தித்த அந்த நொடி நான் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தேன். And this is a homework for you all. நான் அவளை சந்தித்த அந்த நொடி நான் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தேன். இது நீங்கள் ஹோம்ஒர்க்காக இன்றைக்கி நீங்கள் பண்ண போகிறீங்க. அண்ட் ஐ எம் eagerly waiting for all your answers and comments and tell me how is the lesson today. So we will catch up in the next class. Until then, take care. Bye-bye. Thank you.